எளிமையான ஆனால் அற்புதமான சுவை நிற கடலை மிட்டாய் இது நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த இனிப்பு அதன் சுவையால மட்டுமல்ல, அதன் வரலாற்றாலும் நம்மை கவருது. நாம் அனைவரின் இதயத்திலும் நாக்கிலும் ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சுள்ளது. இது நம் குழந்தை பருவ நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுறது. பண்டிகை, திருமணங்கள் மற்றும் பலவிதமான சந்தோஷ நிகழ்ச்சிகளில் கடலை மிட்டாய் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. வேர்க்கடலை மற்றும் வெல்லம் ஆகிய 2 முக்கிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த அடக்கமான இனிப்பு அதன் சுவையா மட்டுமல்ல, அதன் ஆரோக்கிய நன்மைகளாலும் பிரபலமா உள்ளது. வெல்லம் இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது மற்றும் வேர்க்கடலை புரதம் மற்றும் சத்துக்கள் நிறைந்தது. தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளுடன் ஆழமா பின்னிப்பிணைந்தது. இது நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கடலை மிட்டாய் தயாரிக்கும் முறைகள் மற்றும் சுவைகள் மாறுபடுகின்றன. ஆனால் அதன் அடிப்படை சுவை எப்போதும் ஒரே மாதிரியாவே இருக்கும். நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்ட கடலை மிட்டாய் நம் முன்னோர்களின் புத்திசாலித்தனத்துக்கு சான்றாக விளங்குகிறது. அவர்கள் எளிய பொருட்களை பயன்படுத்தி சுவையான உணவா மாற்றிய திறமை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. பழங்காலத்தில் கடலை மிட்டாய் ஒரு முக்கிய உணவாக இருந்தது மற்றும் அது இன்று வரை அதன் முக்கியத்துவத்தை இழக்கவில்லை. எளிய பொருட்களை பயன்படுத்தி சுவையான உணவாக மாற்றிய நம் முன்னோர்களின் புத்திசாலித்தனத்துக்கு சான்றாக விளங்குது. அவர்கள் எளிய பொருட்களை பயன்படுத்தி சுவையான உணவாக மாற்றிய திறமை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. பழங்காலத்தில் கடலை மிட்டாய் ஒரு முக்கிய உணவா இருந்தது மற்றும் அது இன்று வரை அதன் முக்கியத்துவத்தை இழக்கவில்லை. இது நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் மற்றும் நம் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கடலை மிட்டாயின் பயணம் இந்தியாவில் வேர்க்கடலை வந்தடைந்துடன் தொடங்குகிறது. 16ஆம் நூற்றாண்டிய போர்ச்சுகீசிய வர்த்தகர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட வேர்க்கடலை இந்திய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு விரைவில் வர தொடங்கியது மற்றும் ஒரு முக்கிய பயிராக மாறியது. அதன் குறைந்த விலை மற்றும் சத்தான தன்மை இந்திய உணவில் ஒரு மதிப்புமிக்க சூடுதலா அமைந்தது. வேர்க்கடலை முள்ளிலே விவசாய நிலங்களிலே விதைக்கப்படுகின்றன. அங்கு அவை சூரிய ஒளி மற்றும் மிதமான மழையை பெறுகின்றன. விவசாயிகள் அவற்றை கவனமாக பராமரிக்கின்றனர். அவற்றின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதமாக உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றனர். சில மாதங்களுக்கு பிறகு வேர்க்கடலைகள் அறுவடைக்கு தயாராகின்றன. விவசாயிகள் அவற்றை கையால் அல்லது இயந்திரங்களின் உதவியுடன் அறுவடையிடுகின்றனர். அறுவடை செய்யப்பட்ட வேர்க்கடலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன மற்றும் சுவையான கடலை மிட்டாய் தயாரிக்க தயாராகின்றன. கடலை மிட்டாய் தயாரிப்பின் முதல் படி வேர்க்கடலைகளை வறுக்கிறது. வறுத்த வேர்க்கடலைகள் துரிதமாகவும் சுவையாகவும் மாறுகின்றன. பின்னர் அவை சர்க்கரையுடன் கலந்து ஒரு சுவையான மற்றும் சத்தான இனிப்பாக மாறுகிறது. இந்த இனிப்பு இந்தியா பல பகுதிகளில் பிரபலமாக உள்ளது. இது பொதுவாக பண்டிகைகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளில் பரிமாறப்படுகிறது. கடலை மிட்டாயின் சுவற்றும் சத்தான தன்மை அதை அனைவரும் விரும்பும் ஒரு இனிப்பாக மாற்றியுள்ளது. இந்த இனிப்பின் தயாரிப்பு இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. இது விவசாயிகளின் கடின உழைப்பையும் உணவு தயாரிப்பில் உள்ள நுணுக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. கடலை மிட்டாயின் பயணம் ஒரு சுவையான மற்றும் சத்தான இனிப்பா முடிகிறது. இது அனைவரும் விரும்பும் ஒரு இனிப்பாக மாறியுள்ளது. மக்களின் சமையல் கண்டுபிடிப்புகள் கடலை மிட்டாய் உருவா வடிவகுத்தது. வறுத்த வேர்க்கடையுடன் வெள்ளப்பாய் சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த எளிய இனிப்பு ஒரு அற்புதமான சுவை மற்றும் உற்சாகத்தை அளித்தது. அதன் குறைந்த விலை அனைத்து தரப்பு மக்களும் வாங்கி ருசிக்க ஏதுவா இருந்தது. தலைமுறைகளா ஒரு பிரபலமான இனிப்பா அதன் இடத்தை தக்க வச்சுக்கிறது. கடலை மிட்டாயின் சரியான தோற்றம் காலத்தின் மறைவில் இருக்கலாம், ஆனா அதன் நீடித்த புகழ காலத்தா அறியாத தீர்ப்பை பற்றி பலவாறு பேசுகிறது. கடலை மிட்டாய் எளிமையான பொருட்களா ஆனது, ஆனா அதன் சுவை மற்றும் சுவமிக்க தன்மை பலரின் இதயங்களை வென்றது. இது வெறும் இனிப்பு அல்ல, இது ஒரு பாரம்பரியத்தின் சின்னமாகவும் நம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் மாறியுள்ளது. இன்றைய உலகில் நவீன உணவுப் பொருட்கள் மற்றும் பண்டங்கள் அதிகமாக கிடைக்கின்றன. ஆனால் கடலை மிட்டாய் போன்ற பாரம்பரிய இனிப்புகள் இன்னும் மக்களின் மனத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது.
இது நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. அவர்களின் வாழ்க்கை முறைய பத்தி நமக்கு சொல்லுது. நவீன உலகிலே கடலை மிட்டாய் பல்வேறு வடிவங்களில் கிடைக்கிறது. சிலர் இதனை சுவையான சாக்லேட் கோட்டில் மூடுறார்கள். மற்றவர்கள் இதனை நவீன சுவருடன் சேர்க்கிறார்கள். ஆனால் அதன் அடிப்படை சுவை மற்றும் தன்மை மாறவில்லை. இது ஒரு இனிப்பு மட்டுமல்ல, இது நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவும் நம் கலாச்சாரத்தின் ஒரு சின்னமாகவும் மாறியுள்ளது. கடலை மிட்டாய் அதன் எளிமையான தோற்றம் மற்றும் சுவமிக்க தன்மை நம் இதயங்களை ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சுள்ளது. இது நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டுது. அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி நமக்கு சொல்லுது. நவீன உலகில கடலை மிட்டாய் இன்னும் மக்களின் மனதில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சுள்ளது. பரபரப்பான சந்தைகள் முதல் அமைதியான குடும்ப கூட்டங்கள் வரை இந்த இனிப்பு விருந்து மகிழ்ச்சியை தருகிறது மற்றும் அதன் பகிரப்பட்ட பாரம்பரியத்தின் மூலம் மக்களை இணைக்கிறது.